வணக்கம் நண்பர்களே. சகல தெய்வத்தையும் எப்படி நம்ம வசிப்படுத்துறது, அந்த தெய்வத்துக்கிட்ட நேரடியாக எப்படி நம்ம வரவாங்கிறது, காளி தேவி முதல் பிடாரி, வராகி, சப்த கன்னிமார்கள், சகல தெய்வங்களும் இந்த மந்திரத்துக்கு வசியமாகும். இந்த தேவதை உங்களுக்கு நேர்லேயே காட்சி கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். ஆனால் இந்த பூஜை நீங்கள் மயானத்தில் தான் பண்ணணும். அமாவாசை இரவு 11 மணிக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு போங்க. தலை வாழை இலை விரித்து, பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, ரத்த சோறு, ஆட்டு ஈரல், ஆட்டு கால், முட்டை, கல், கருப்பு கோழி இது நீங்கள் பலி தந்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 3 உரு ஜெபித்து முடித்தவுடன் பிறகு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 உரு ஜெபிங்க. அந்த தேவதை உங்களுக்கு நேரடியாகவே பிரசன்னமாகும். இந்த பூஜை 21 நாள் பூஜை பண்ணுங்கள். நீங்கள் முதல் நாளும் லாஸ்ட் நாள் மட்டும் படையல் வைங்க போதும். இது மிகவும் சக்தி வாய்ந்த முறை. ஆனால் தவறாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும். பார்த்து செய்யுங்க. இதற்கு மந்திரம் நய பசிம மனய பசி பசிம நய ஐயும் கிளியும் சவ்வும் ஒவ்வும் ஓங்கார பதுமுருகி நவ சொர்பவழி ஓங் கிளியும் சிங் ஆங் ரிங் ஐயும் ஸ்ரீ கிளி நங் ஓ கோஹோ ஸ்ரீயும் ரீயும் ஸ்ரீயும் கிளியும் தேவி காளாம்பாளாயி பொலிவாங்கும் பிடாரி தேவி நாயனார் போற்றும் தேவி வா வா. இந்த மந்திரத்தை 1008 உரு ஜெபித்திங்கன்னா அந்த தேவதை உங்களுக்கு நேரடியாகவே பிரசன்னமாகி உங்களுக்கு வேண்டிய வரத்தை தரும். ஆனால் இந்த பூஜை பார்த்து செய்யுங்க. நீங்கள் தவறாக செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றிங்க.